அன்பான வரவேற்புக்கு நன்றி. எல்லாரையும் அழைச்சு மிக தைரியமா நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொன்ன பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என் பெயர் சேகர், வேலைப்பாடியில இருந்து வரேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்க இருந்தார், என்னுடைய முஸ்லீம் நண்பர். நாங்க 2 பேர் மிக நெருங்கிய நண்பர். அவங்க வீட்டுக்கு போய் நான் சாப்பிடுவேன், எங்க வீட்டுக்கு அவர் சாப்பிடுவாரு. ஆனா அந்த நோம்பு கஞ்சியெல்லாம் அவங்க கொடுத்து விடுவாங்க, நாங்க சாப்பிடுவோம், பக்கத்து வீட்டுக்கும் கொடுப்போம், அவங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு முறை நான் எங்க வீட்டுல சமைச்ச பூஜை பண்ண ஒரு சாப்பாடை கொடுத்தேன், அவன்கிட்ட சாப்பிட்றேன் அப்படின்னு. இது என்னதுன்னு கேட்டான். எங்க வீட்டுல பூஜை பண்ணது, நீ சாப்பிடுறியா அப்படின்னு. வாங்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாண்டா அப்படின்னா. நான் உங்களை திரும்ப கேட்கவே இல்லை. கேட்டா ஏதோ போச்சு பானோன்னு இது பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா நீங்க பேசும்பொழுது அதை சொன்னீங்க. நீங்க நோம்பு கஞ்சி கொடுக்கறோம், சாப்பிட்றாங்க. இவங்க சில நேரத்துல நாங்க கொடுக்கறத எங்க மக்கள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொன்னீங்க. அதுல இது மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்குதா, இல்ல இது போல வேற ஏதாவது இருக்குதான்னு நீங்க சொல்லணும்னு நான் கேட்கிறேன். நன்றி. சகோதரர், உங்களுடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத நபர்கள் எல்லாருமே சேர்ந்து பழகிற ஒரு நிகழ்வு தான் நம்ம நாட்டில், நம்ம மாநிலத்தில் இருந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு கொள்கையில் உள்ளவங்க அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க வீட்டில் சாப்பிட்றது, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது, சாப்பிட்றது, இதுவெல்லாம் நிதர்சனமாக போய்கிட்டு இருக்கும் பொழுது சில நேரங்களில் நாம் பூஜிக்கப்பட்ட சில உணவுகளை அந்த பண்டிகையின் பொழுது நீங்கள் பூஜிக்கிறீங்க, அது உங்களுடைய கொள்கைக்கு உட்பட்டது, உங்கள் மத தத்துவத்திற்கு உட்பட்டது, நீங்கள் அதை செய்கிறீங்க. அப்படி பூஜிக்கப்பட்ட உணவை நாங்கள் ஒரு முஸ்லீம் நண்பருக்கு கொடுக்கும் பொழுது மற்ற நாட்களிலெல்லாம் சாப்பிடக்கூடிய நபர் இது போன்ற உணவுகளை சாப்பிட மறுக்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களுக்கு சில விஷயங்கள் வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. ஒவ்வொரு மதத்துக்கும் சில குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் இருக்கும்ல, ஒரு வரையறைகள் இருக்கும்ல. அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்திலேயும் ஒரு உணவை சாப்பிடுவதாக இருந்தால் அந்த சாப்பிடக்கூடிய அந்த உணவு வகைக்குன்னு ஒரு கட்டுப்பாடு ஒன்று, வரையறை இருக்குதுங்க. என்ன வரையறை? ஒன்று, நான்வெஜ்ஜாக இருக்கும் பட்சத்தில் அது ஹலால் முறையில் உள்ள அந்த உணவு முறையாக இருக்கும். ஹலால் முறைன்னு உங்களுக்கு தெரியும், அந்த இறைவனுடைய பெயர் கூறி அறுப்பாங்க, அதை அறுப்பதற்குன்னு சில முறைகள்லாம் இருக்குது. அது ஹலால் முறையில் உள்ள உணவு. அது நான்வெஜ்ஜாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஹலால் முறையில் உள்ள ஒரு உணவாக இருக்கணும். இப்போ நான் ஒரு முஸ்லீம் வீட்டுக்கே போகிறேன், அவர் ஒரு பிராணியை அறுத்து கொண்டு கொடுக்குறாரு, அது ஹலால் செய்யப்படலைன்னு வைங்க, முஸ்லீம் வீட்லேயும் நான் சாப்பிட முடியாது. இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுங்கிறது ஹலால் முறையில் உள்ள அந்த ஒரு உணவாக இருக்கணும். வெஜிடேரியனுக்கு அது பஞ்சாயத்தே இல்லை. இப்போ வீட்டில் பருப்பு ரசம் வச்சிருவோம், சாம்பார், குழம்பு, இந்த மாதிரி வேற ஏதோ வைக்கிறேன்னு வைங்களேன், அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அசைவ உணவுகள், அசைவ உணவுகள் என்றால் அதுக்கு ஹலால் முறையில் இருக்கணும். இதை ஒரு தத்துவம் சொல்லுது. அடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு தத்துவம், நீங்கள் ஒரு உணவை சாப்பிடுவதாக இருந்தால் அந்த உணவு எதற்கும் பூஜிக்கப்பட்ட உணவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய தத்துவம். பூஜிக்கப்பட்ட உணவுனா என்ன? இதை கூட இஸ்லாம் எப்படி பார்க்கலனா, மதத்தின் அடிப்படையில் வேறுபட்டு பார்க்கல. இன்னைக்கு நமக்கு இது போன்ற ஒரு சில இன்சிடென்ட் நடக்கும் பொழுது நம்ம விஷயத்தில் முஸ்லீம்கள் இப்படி செய்கிறாங்களே என்கிற ஒரு கவலை நம்ம உள்ளத்தில் இருக்குது. ஆனால் இஸ்லாம் சொல்றது என்னன்னா, மதத்தின் அடிப்படையில் கூட இதை வழிகாட்டலை. இப்போ ஒரு முஸ்லீமே ஒரு உணவை கொண்டு கொடுக்கிறார், அந்த உணவு பூஜிக்கப்பட்ட உணவாக இருந்தால் கொடுக்கக்கூடியவர் முஸ்லீம் தானே, சாப்பிடுன்னு இஸ்லாம் சொல்லலை. அதையும் நீ தவிர்த்துக்கொள் என்று இஸ்லாம் எங்களுக்கு என்னன்னா, கொடுக்கிற ஆள் யாரு என்று ஆளை பார்க்க சொல்லலை. முஸ்லீமா, முஸ்லீம் அல்லாத நபரா, ஆளை பார்க்க சொல்லலை. அவங்க கொண்டு தந்திருக்கக்கூடிய உணவு எப்படிப்பட்ட உணவு, அது பூஜிக்கப்பட்ட உணவா பூஜிக்கப்படாத உணவா, அந்த உணவைத்தான் கவனிக்க சொல்லுதே ஒழிய ஆட்களை மதத்தை அடிப்படையாக வைத்து எங்களுக்கு பிரிக்கலை. இன்னும் சொல்ல போனா, இன்றைக்கு முஸ்லிம்களிலேயே தர்காவை பெரிதளவில் நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க கூட ஆங்காங்கே பார்த்துருக்கலாம், முஸ்லீம் இருக்கிற இடங்கள்ல சில தர்காக்கள்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த தர்காங்கிறது இஸ்லாத்தில் இருக்குதானே? இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தில் இல்லாத உன்னத்தை இன்னைக்கு என்ன செய்யறாங்க, முஸ்லிம்கள் இஸ்லாத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் அது போன்ற காரியத்தை செய்யறாங்க. எங்களுடைய ஜமாத்தில் உள்ளவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த தர்காவில் ஒரு கந்தூரி உணவு வருதுன்னு வைங்களேன், தர்காவில் உள்ள உணவை கூட சாப்பிட மாட்டோம். தர்காவில் அங்கே நிகழ்ச்சி நடத்துறதுலாம் யாரு? முஸ்லிம்கள் தான் அங்கே நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கந்தூரி ஏற்பாடு செஞ்சது யாரு? முஸ்லிம்கள் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ முஸ்லிம்களே ஒரு உணவை கொண்டு கொடுக்குறாரு. நார்மலாக இருக்கும்போது ஒரு வீட்டில் போய் சாப்பிடக்கூடிய நான், அதுவே ஒரு தர்காவில் போய் அங்கே ஃபாத்திஹாக்கள் ஓதி நேர்ச்சைன்னு சொல்லுவாங்க, அந்த நேர்ச்சையாக சில உணவுகளை கொண்டு கொடுக்குறாங்கன்னா அதை நாங்கள் சாப்பிட மாட்டோமே. அப்போ ஏன் அதை நாங்கள் சாப்பிட்றது இல்லை?
இஸ்லாத்தினுடைய அடிப்படை யார் கொடுக்கறாங்க, கொடுக்கிற ஆளை பாருங்க, ஆளை கவனிச்சு ஆளுக்கு தகுந்த மாதிரி சட்டம் சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம் இல்லை. கொடுக்கக்கூடிய நபர் ஒரு முஸ்லீமாகவே இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த உணவு, அதுல இன்றைக்கு ஒரு தர்காவில் உள்ள அந்த பூஜிக்கப்பட்ட உணவுனா என்ன, அந்த தர்காவில் அடக்கம் செய்யப்பட்ட நபர் இருக்கிறாரா இல்லையா, அவருடைய புனிதம் அந்த உணவுல இறங்கி இருக்குது, அவருடைய அந்த அருள் நமக்கு கிடைக்கும். ஒரு உணவுனா சாதாரண உணவு தானே, குறிப்பிட்டு சில வார்த்தைகளை சொல்றதுனால அந்த உணவுல நிறைய ஸ்பெஷாலிட்டி உள்ள இறங்குதுன்னு சொன்னா அது போன்ற அருள் அவர் அந்த உணவுல இறக்கி விடுவார் என்று சொன்னால் இந்த உணவை நீ சாப்பிடாதே. அப்ப இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு பார்வை. அப்ப அந்த அடிப்படையில் எங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, ஒரு ஆள் யார் இந்த காரியத்தை பண்றாங்க அதை நீங்க பார்க்காதீங்க, அவங்க செய்கிற செயல்கள் ஏன் இப்படி எங்களுக்கு சொல்லப்படுதுன்னா அதற்கும் சில காரணம் இருக்குது. இன்னைக்கு மத்த சமூகத்துலனா அவங்க ஒன்றுக்கு பல கடவுள்களை வணங்கி அவங்களுடைய வணக்க வழிபாடு அப்படி போகும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன, இதெல்லாம் நீங்க அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், நம்ம எல்லாத்தையும் படைத்த இறைவன் ஏக இறைவன் ஒருவன் தான், அந்த இறைவனை தவிர்த்து எந்த இறைவனும் இல்லை. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை. இன்னைக்கு ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஏற்றிருக்கிற நம்பிக்கை என்ன, நம்ம எல்லாத்தையும் படைத்த இறைவன் ஏக இறைவன் தான். இது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை மட்டுமில்லை, இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கறதா இருந்தா மற்ற மதங்களுடைய அடிப்படை நம்பிக்கை அதுவா தான் இருந்துச்சு. இந்து மதத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை என்னன்னு கேட்டு பார்த்தால் அதில் சொல்லுவாங்க, புத்தகத்திலே சொல்லியிருப்பார்கள், ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்று சொல்லுவார்கள். ஒன்றே குலம் என்றால் என்ன அர்த்தம், நம்ம எல்லாருமே ஒரே கூட்டத்தை சார்ந்தவங்க தான். ஒருவனே தேவன் என்றால் என்ன அர்த்தம், நம்ம எல்லாத்தையும் படைத்த இறைவன் ஏக இறைவன் ஒரே ஒருவன் தான். இந்து மதத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையும் அதுவாகத்தான் இருந்தது. கிறிஸ்துவ மதத்தில் உள்ள போய் பாருங்க, பைபிள் சொல்லக்கூடிய வார்த்தை, பைபிள்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு பிரிச்சிருப்பாங்க. அதுல பழைய ஏற்பாடு மோசே அவங்க மக்களுக்கு சொன்ன அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன அறிவுரையாக சொல்லியிருப்பார்கள். சமா இஸ்ராயேல் அதுனாயி எலஹேனோ அதுனாயி எஹத் என்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இஸ்ரவேல் மக்களை கேளுங்கள், உங்களை எல்லாம் படைத்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்கிற இந்த ஏகத்துவ கொள்கை தான் பைபிளினுடைய அடிப்படை தத்துவமாகவும் இருக்கிறது, இந்து மதத்தினுடைய அடிப்படை தத்துவமாகவும் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தத்துவமும் அதுதான், நம்ம எல்லாத்தையும் படைத்த இறைவன் ஏக இறைவன் தான் என்ற தத்துவத்தை சொன்னாலும் அதுல மற்ற சமூகங்களுக்கும் இஸ்லாத்திற்குள்ள வேறுபாடு என்னன்னா, அந்த இறைவனுடைய இடத்தை வேறு யாருக்கும் நீங்கள் வழங்கி விடாதீர்கள் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதனால தான் இன்னைக்கு தர்காக்கள்ல போய் வரக்கூடிய உணவை நாங்க சாப்பிடாம இருக்கிறதுக்கு நீங்க எப்படி இவங்களை கடவுளுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வரலாம், நம்ம எல்லாத்தையும் படைச்ச ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான். அப்ப அந்த கொள்கையை ஏத்து விட்டு இன்னொரு புறம் தர்காவில் உள்ளவங்கள்ட்ட போய் உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, அவங்க உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை நீக்குவாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களே, இவங்களை ஒரு கடவுளுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போறீங்களே, அவங்க பெயரில் சொல்லப்பட்ட ஒரு உணவை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, அதனால நாங்கள் அதை தவிர்த்துக்கிடுவோம். அப்ப அந்த கொள்கையின் அடிப்படையில் விலகக்கூடிய ஒன்றாகத்தான் அது இருக்குதே ஒழிய ஒரு முஸ்லிம் அல்லாதவர் என்கிற ஒரு கான்செப்ட்ல உள்ள ஒரு தத்துவமாக இல்லை. அது நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய, நாம் எல்லாருமே ஏற்றிருக்கக்கூடிய அந்த அடிப்படை தத்துவத்திற்கு மாற்றமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க அது செய்றீங்கன்னா உங்களுக்கு உங்க நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு ஆள் அடுத்தவருடைய நம்பிக்கையில் உள்ள தலையிட விரும்ப முடியாது. நீங்க என்ன செய்யலாம், தாராளமாக உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் செய்துக்குங்க. ஆனால் எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அந்த நம்பிக்கையை பொறுத்தவரையில் இந்த ஒரு விஷயம் மட்டும் அது அந்த நம்பிக்கைக்கு மாற்றமா இருக்கிறதுனால அதுல நாம தவிர்த்துக்கிறோம். அதை தாண்டி மற்ற எல்லா விஷயத்துல என்ன செய்வோம், எதுல அந்த வரையறை இருக்குதோ அந்த வரையறையை தாண்டி இதர விஷயங்கள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இருப்போம். மற்ற நாட்கள் உங்க வீடுகளில் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, நீங்க இங்க சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பீங்க. அப்ப அந்த ஒரு விஷயம் மாத்திரம் தவிர்த்து கொள்வது மதத்தை அடிப்படையாக வைத்தல்ல. முஸ்லிமே சில நேரங்களில் இது போன்ற காரியத்தை செய்தாலும் அதில் போய் கலந்து கொள்ள கூடாது என்கிற ஒரு வழிகாட்டுதல். அப்படி அதில் கலந்து கொள்கிற பொழுது அது அந்த ஏக இறை கொள்கைக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு தன்மை வர்றதுனால அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம் நாம விலகிக் கொள்வோம். இதர நேரங்களில் நம்ம எல்லாரும் கரெக்டாக இருப்போம் என்றுதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எல்லா முஸ்லிம்களும் செய்யறாங்க. அப்ப அது மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டதல்ல என்பது தெளிவுபடுத்திக்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு